வைத்தியர் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி. வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரும் தயாசிரி. ஜப்பானுடனான கடன் ஒப்பந்தம் அமைச்சரவை அங்கீகாரம். நீதிமன்றில் முன்னிலையான அமைச்சர் விஜித ஹேரத். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு. அரசாங்கம் எடுத்துள்ள துரிதமான முடிவு. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடிய ஆலோசனை. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் இருந்து விலகும் ஆஸ்திரேலிய நிறுவனம். நிகழ்நிலை சட்டத்தின் அதிரடி மாற்றம். வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சாக்லேட்களுடன் வந்தவரால் அதிர்ச்சி. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இலங்கை போலீசார் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டனர். இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு தலையில் பிரச்சினை என்றும் தயாசிரி சுட்டிக்காட்டினார். அர்ச்சுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக்க ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டு கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என மீண்டும் தெரிவித்துள்ளார். ஜப்பானுடனான கடன் ஒப்பந்தங்களை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் ஜப்பான் அரசுடன் பரிமாற்று பத்திரம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மை நிறுவனத்துடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசால் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் கடன் மீள்கட்டமைப்பு கலந்துரையாடல்களை பூர்த்தி செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஜப்பான் அரசுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களுக்கு அமைய ஜப்பான் அரசுடன் கடன் மீள்கட்டமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கான பரிமாற்று பத்திரம் மற்றும் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டியுள்ளது. கையொப்பமிடப்பட வேண்டிய குறித்த ஆவணங்களுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜப்பான் அரசுடன் பரிமாற்று பத்திரம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மை நிறுவனத்துடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று முன்னிலையாகியுள்ளார். அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திரவன்ச பத்திராஜாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையானார். கொழும்பு மேலதிக நீதவான் RSS சமுதித்த முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றில் முன்னிலையான விஜித ஹேரத் இது தொடர்பில் தெரிவிக்கையில், நான் கடந்த 2015 ஆண்டில் சத்திரவன்ச பத்திராஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியிருந்தேன். பொதுமக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் நான் இந்த முறைப்பாட்டை வழங்கியிருந்தேன். எனவே இது தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் RSS சமுதித்த எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒரு நாளைக்கு 4000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில்
கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் ஒப்பந்த அடிப்படையில் திணைக்களத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரிகளை பணியமர்த்துவதற்கும் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை வழங்குவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து தற்போது அரசு சேவையில் உள்ள அதிகாரிகளை இணைப்பதற்கும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்தோடு அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி தற்போதைய வழங்குனர்களிடமிருந்து கடவுச்சீட்டுகளை வாங்குவதற்கான கொள்முதல் செயல்முறை இப்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக லேண்ட் குரூசர் வாகனத்தை இறக்குமதி செய்த வாகன விற்பனையாளர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்றைய தினம் கொழும்பு மொரந்துடுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இறக்குமதியாளர் பாணாந்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுங்க திணைக்களத்தின் அனுமதியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று காலை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இணைந்து கொண்டுள்ளார். அத்தோடு சந்தோஷ்யா மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த 16ஆம் தேதி சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினைகள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தயாஸ்ரீ ஜெயசேகர, ஜீவன் தொண்டமான், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாடாளுமன்றத்தில் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்தும் இங்கு கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னின்று செயல்படுவது குறித்தும் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் சுமார் $27.5 மில்லியன் இலங்கையில் முதலீடு செய்திருந்தது. அதன் காரணமாக சுமார் 500 அளவிலான எரிபொருள் விநியோக நிலையங்கள் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நிலையில் பெட்ரோலிய விநியோகத்தில் தம்மால் சமாளிக்க முடியாத சிக்கல்கள் தோன்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அதன் காரணமாக இலங்கையில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போதைக்கு அதன் பணியாளர்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இலங்கை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் தற்போதைய அரசாங்கம் புதிய திருத்தங்களை ஏற்படுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன கடந்த காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான 4 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினர் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்த இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார்
12.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப்பொருளுடன் விமான நிலையத்திற்கு வந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருளை டொஃபி மற்றும் சாக்லேட்டாக பொதி செய்து கடத்த முயன்றுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் இந்தியாவின் சென்னையிலிருந்து கையடக்க தொலைபேசி இலங்கைக்கு கொண்டு வந்து கடை நடத்தி வரும் 45 வயதுடைய தொழிலதிபராகும். அவரிடம் இருந்து 1 கிலோ 40 கிராம் குஷ் போதைப்பொருளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.